மகிமை உண்டாவதாக. எங்களை இந்த இடத்துல தேவன் உயிருள்ள சாட்சியாய் நிறுத்தினதுக்கு என் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அக்டோபர் 8ஆம் தேதி விளையாட்டுத்தனமாக அவங்க டியூஷனுக்கு போன இடத்துல இந்த மேக்னெட்டை கையில் வச்சு விளையாடிட்டு இருந்திருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அது அவளுக்கே தெரியல, அவள் ஒழுங்கிருந்தா. அது நாங்கள் நினச்சோம் வெளியே வந்திருக்கோம்னு நினச்சோம். பட் நாங்கள் எக்ஸ்ரே பண்ணி பார்க்கும்போது அவளுடைய வயிற்றுக்குள்ளே இருக்குன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்ரே எடுக்கும்போது மேலே இருக்குன்னாங்க. ரொம்ப பயத்தோடு நான் அம்பத்தூர் பஸ் ஸ்டாண்டில் நிற்கும் போது நான் ஒரு பொருத்தனை பண்ணேன். இசப்பா, நான் இந்த இடத்துலேருந்து ஜெபிக்கிறேன், எனக்கு நீங்கள் ஒரு அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லிட்டு நான் போனேன். ஆனால் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும்போது எக்ஸ்ரேல எங்களுக்கு மேலே இருந்த மேக்னெட் செகண்ட் டைம் எடுக்கும்போது கொஞ்சம் கீழே வந்துருந்துச்சு. நான் ஒரு பயத்தோட அங்கலாய்ப்போட நான் ஐயா கிட்ட வந்தேன். கொண்டு வந்து நான் ஜெபிக்க வரும்போது ஐயா சொன்னாங்க, பாப்பாவா அது உளுங்கல, பிசாசானவனால தான் அவளுக்கு அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொன்னாங்க. இது நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜெபிச்சு எனக்கு தண்ணி கொடுத்தாங்க. அவங்கள ஸ்கூல்லேருந்து நான் கூட்டிகிட்டு வரும்போது பயங்கர வயிறு வலியில தான், ரொம்ப டல்லாக தான் நான் இவளுங்க கொண்டு வந்தேன். நானும் தாயா ரொம்ப சோரோடு இந்த இடத்துக்கு வந்தேன். ஐயா ஜெபிக்கும் போது சொன்னாங்க, இந்த சனமே இப்பவுமே அது எப்படி போகும்னு தெரியாது, ஆனால் போயிடும். நான் ஒவ்வொரு நேரமும் மோஷனில் செக் பண்ணியிருக்கேன், மேக்னெட் வெளியே வரவே இல்லை. ஆனால் நான் அன்னைக்கு இங்கே ஜெபிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு நான் எக்ஸ்ரே எடுக்கிறேன். அந்த எக்ஸ்ரேல அந்த மேக்னெட் இல்லை. அது எப்படி போச்சுன்னு தெரியாது. தேவன் எங்களை நினைவு கூர்ந்தார். ஐயா ஜெபிச்சது போல அன்னைக்கு அந்த நேரமே அன்னைக்கு காலையில் ஈவினிங் நான் 7:30க்கு இங்கே ஜெபிச்சுட்டு நான் எஸ்வியில் போய் மகாலட்சுமியில் போய் நாங்கள் எடுக்கிறோம் எக்ஸ்ரேல. எனக்கு மேக்னெட் இல்லை. ஸோ தேவன் எங்களுடைய ஜெபத்தை கேட்டார். ஐயாவும் எங்களுக்காக ஜெபித்தாங்க. ஜெயத்தை கொடுத்த தேவனுக்கு கோடான கோடி நன்றியை செலுத்தி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நிகழ்ச்சி பார்க்குற ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஆசிர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஆசிர்வதிக்கிறோம், ஒரு வாழ்த்துகிறோம். ஆவியானவரே, நீர் இந்த நாளிலே கொடுத்த தலைப்பு, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. இந்த தலைப்பில் நீர் பேசும். பற்றி 20 எண்ணிகளில் ஆவியானவரே பேசும், ஆவியானவரே பேசும், ஆவியானவரே பேசும். அதுக்காக செபிக்கிறோம், துதிக்கிறோம், அன்று செய்கிறோம். ஏசாயா 55:8வது வருஷத்தில், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. இந்த தலைக்கில் உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு கர்த்தாவே ஏசாயா 55:8 என்றால், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. ஆண்டவராக இயேசு ஒவ்வொரு ஒரு நினைவு வச்சிருக்கிறார், நோக்கத்தை வச்சிருக்கிறார். அதை ஏசியா தெரிந்து கொண்டு ஆண்டு பேசுகிறார். என்றால் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல. என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் இல்லை. மனுடைய வழிகள் எல்லாம் அவர் வழிகள் அல்ல என்று திட்டமாக ஏசாயா 55 அதிகாரத்தில் 8வது வசனத்தை கொண்டு கர்த்தர் ஆண்டு பேசுகிறார். என்றால் என் நினைவுகள் உங்கள் அவர் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல. அப்போது அவருடைய என் நினைவுகள் உங்கள் நிலைகள், அவர் நினைவுகள் அல்லையா, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல எல்லாரும் ஆண்டு பேசுகிறார். ஏசியா தெரிந்து கொண்டு திட்டமாக தெளிவாக ஆவியார் பேசுகிறார். என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படி என்றால் என் நினைவுகள் உங்கள் என்றால் நினைவுகள் அல்ல. அவர் நினைக்கிறார் என்றால் ஒவ்வொரு நினைவு அல்ல. அவர் வழிகளும் அவர் வழிகள் என் வழிகள், இது என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள்
என் வழிகள் அல்ல, உங்கள் வழிகள் அல்ல. ஆண்டவர் சொன்னார், அதே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறது சொன்னார். அவர் வழி எதுவோ அந்த வழியிலே அவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த வழிகளில் நடக்கணும். அதான் அதான் அவர் வழி. அதான் சொல்கிறார், என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல. உங்கள் வழிகள் அது வழி இல்லை. அவர் என்ன வழியை காட்டுகிறாரோ அந்த வழியைத்தான் நான் செய்யணும். அப்போ தான் நமக்கு எந்தெந்த நன்மையை எதிர்பார்க்குறோம் கிடைக்கும். சுயமாக நம்ம வழியில் நடக்கக்கூடாது. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும். செய்யும்போது தான் எல்லாம் நன்மையாக இருக்கும். அதுதான் ஆண்டவர் வார்த்தை. அதுதான் ஆண்டவர் ஏசாயா 55 அதிகாரத்தில் 8வது வசனம் கொண்டு, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் அவர் வழிகள் அவர் வழிகள் இல்லை நாம் நடக்கணும். இதான் சொல்கிறார். என்றால் என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல, என் வழி உங்கள் வழிகள், அவர் வழி உங்கள் வழிகள் அல்ல. அப்படி என்றால் ஏசாயா தீர்க்கதரிசி கொண்டு ஆண்டவர் தெளிவாக, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளே இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அந்த வழியில் அவர் என்ன வழியில் நம்ம வழி நடத்த இருக்கிறாரோ அந்த வழியில் நாம் செல்லணும். செல்லும் பொழுது நிச்சயமாக நமக்கு எல்லா நன்மையும் தேடி வரும், ஆசீர்வாதமும் தேடி வரும், அற்புதமும் தேடி வரும், நன்மையும் தேடி வரும். ஊரப கரபா சங்கரபாதி கரபதியா. அது ஆண்டவர் ஏசாயா 55:8, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல என்று கற்றுக்கிறார். என் வழிகள் ஏன் உங்கள் வழிகள் இருக்கிறார்? அவர் உங்கள் வழிகள் அல்ல, அவர் வழி நினைவுகளில் யாரும் நடக்கிறது அல்ல. அதுக்கு அர்த்தம் உங்கள் வழிகள் என் வழிகள் என்று அர்த்தம் சொல்கிறார். அதைத்தான் ஆண்டு சொல்கிறார். அந்த வசனத்தை கொண்டு உங்களோடு பேசுகிறார். மைட்டி சீசஸ் மைட்டி லார்ட், ஓ ரப கரபா சங்கரபாதி கரபாதி கரபாதி கரபசியா. ஆதியாகவும் 6வது அதிகாரத்திலே 5-6 வசனம், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே வருகின்றது என்றும் அவன் இதயத்தின் நினைவுகளில் தோற்றமெல்லாம் நித்தியமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு தாம் மனுஷ பூமியிலே உண்டாக்குறதுக்காக மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இதயத்துக்கே விசனமாயிருந்ததாம். என்றால் மனுஷனுடைய அக்கறம் பூமியிலேயே பெருகிட்டு காலத்தில் பூமியில் அக்கறம் பெருகி போச்சு என்றால் பெருகி வந்தது. ஆனால் தான் நோவா சொன்னார், நீ பேலை கொண்டு போன்னு நான் இந்த உலகத்தை தண்ணினால் அழிக்கப் போகிறேன்னு சொன்னார். ஏண்டா பூமியில் அது பெருகிது. என்ன பார்க்கும்போது எல்லாவற்றையும் தேவன் நல்லது 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 நல்லதுன்னு உருவாக்கினார். மனுஷனை உருவாக்குன அவர் மனஸ்தாப்பட்டார். யார் மனஸ்தாப்பட்டாரா? ஏன்னு வரட்டாரா? ஒரு மனுடைய இருதயமானது மகா கடுவலும் திருக்குள்ளாரு நல்லா முத்தம் கொடுப்பாங்க, சரி கை சேக்கட் பண்ணாங்க, ஐயா உங்களை போல ஆள் இல்லைம்பாங்க, உங்கள் ஊழியர்கள் இல்லைங்க. ஆனால் விஷத்தை கைக்கிடுவாங்க, மனுஷன் விஷத்தை கைக்கிடுவாங்க. என்றால் அதுதான் உலகம். 7 கண்ட மனுஷன் அதுதான். ஏன்னு சொன்னால் அதுக்கு தான் மனுஷனை எல்லாம் உருவாக்குனா தேவன் நல்லது 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 நல்லதுன்னு கண்டார். மனுஷனை உருவாக்குறதுக்கு மனசாகப்பட்டாராம். ஏப்பா மனிதனுடைய இதயமானது மகா கேடு உள்ளதும் திருக்குளம் அதை அறிய தகவல் யாரும் அறிய முடியுமா? நல்ல என்றால் டீ கொடுப்பாங்க, காஃபி கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, ஆதாலும் அல்லது இப்போ முத்தம் கொடுப்பாங்க. ஆனால் அவங்க இதயம் வந்து மனம் திரும்பாத இதயம், மனம் திரும்பாத இதயம் என்றால் அந்த இதயத்தில் அது அப்படிதான் உங்களுக்கு அதுதான் அவர் மனஸ்தாபப்பட்டார். என்றால் மனுஷனுடைய அக்கிரமும்
பூமியிலே கருகினாராம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே கருகினது. கமானமாடி கமானாவரை கருகினது தெரு என்றும் அவன் இறைத்த நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தியம் பொல்லாததை கண்டது. இதெல்லாம் ஒவ்வொரு நிமிஷமும் பொல்லாதாக தேவன் கண்டாராம். யாரு? அப்பா காணல, அம்மா காணல, மனைவி காணல, கணவர் காணல. இயேசு கண்டார். அறிக்கார பற்றியா கண்டார். பூமியிலே மனுஷனை உண்டற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இதயத்துக்கு விசலமாகுது. மனுஷனை உருவாக்கிட்டாரு. அவர் சாயலாக மனம் உருவாக்கப்பட்டுட்டான். ஆனால் மனஸ்தாபப்பட்டாராம். மனஸ்தாபப்பட்டவங்க இல்லை என்று அது அவர் இதயத்துக்கு விசலமாக இருந்தது. யாருக்கு? இதா சொல்கிறாரு. அப்போ மனுஷன் எப்படிப்பட்டவன்? நிறைய வாழ்த்து சொல்லுவாங்க, நம்பாதுங்க. புகழ்ந்து பேசுவாங்க, நம்பாதுங்க. உன்னை போல ஆள் இல்லைம்பாங்க, உன்னை போல ஊழியக்காரம்பாங்க. அப்பவுமே நம்ம சீரோனே அர்த்தம், சீரோனே அர்த்தம். அதை நம்பாதுங்க. மனுஷன் திசையில் பார்க்க எல்லாம் மாயை மாயை மாயை, எல்லாம் மாயை தான், மாயை தான் இருக்குது. அதெல்லாம் நம்பாதுங்க. என்றால் யார் உங்களை போற்றி பேசுகிறாங்களோ அப்பவுமே உங்களுக்கு கஷ்டம். அதான் இகழ்ச்சி பேசலாம், புகழ்ச்சியே பேசாண்டாம். என்றால் அவங்க ஆசிக்க வேண்டாம். நம்மளை ஆசிக்க யார்? ஆண்டவராக இயேசு ஆசிரித்த பாதம். மனிதன் ஆசிரித்து என்ன வரப்போகுது? நான் இறையும் மனம் திரும்பாத மனுஷன் தானே. மனுஷன் இரு மகா கெடுது. அவன் என்ன ஆசிரிக்கிறது? ஆசிரியர் நமக்கு ஆசீர்வாதம் வருமா, சாபம் வருமா? அவர் ஆசிரிக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆசிரிக்கணும். அப்போ அந்த ஆசீர்வாதம் நிலவரப்பட்டிருக்கும், நிரந்தரமாக இருக்கும், அது மாறாதாக இருக்கும். அதுதான் பிதாவுடைய சித்தம், இயேசுடைய சித்தம். அவர் உங்களை ஆசிரிக்கணும். உலகத்தில் ஒரு மனிதன் ஆசிரிக்க வேண்டாம், அனுச வேண்டாம். அவன் இதயத்தில் கேடு இருக்கு என்றால் இது பட்டு அந்த மனுஷன் இதயத்தை கேடை வச்சுட்டு உங்களை ஆசிரிக்கக்கூடாது. இயேசு உங்களை ஆசிரித்தால் நீ என்றுமே ஆசிரிக்காது. பிதா உங்களை ஆசிரித்தால் என்றும் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அதில் இல்லை பொறுத்து பேசலாம் சந்தோஷப்படாதுங்க, இகழ்ச்சி பேசுக்காக சந்தோஷப்படுங்க. வேண்டாம், மனிதன் எல்லாம் மாயை. அதுதான் சொல்கிறார். என்றால் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே தெரிந்த என்றும் அவன் இறைத்த நினைவுகள்லாம் தோற்றமெல்லாம் நித்தம் பொல்லாதவை என்றும் கர்த்தர் கண்டார். கபசமானாதி கபரபக்கரபசியா கண்டார். பூமியிலே மனுஷனை உண்டாக்குவதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டாராம். அது அவர் இதயத்துக்கு ஆயிருந்தது. இதை நிறைய பேர் போல்த்தி பேசணும் நினைக்கிறேன். போல்த்தி பேசினா அவனுக்கு கஷ்டம், பேசக்கூடாது. உன்னை இகழ்ச்சியே பேசட்டும். உன்னை புகழ்த்துகிற ஒரு ஆண்டவர், உன்னை ஆசிக்கிறவருக்கு ஆண்டவர், உன்னை தூக்கிறவருக்கு கர்த்தர், உன்னை தாங்கிறவருக்கு கர்த்தர், உன்னை நிலைநிறுத்த கர்த்தர், உனக்கு எல்லா சாயும் சாக்கணும் என்றால் எல்லாத்தையும் கர்த்தர். அவர் தான் ஒன்று மாறாதவர். நீர் எல்லாம் மாறி போயிடும். கபா ஷாமனாதி கரபாதி கரபசியா ஆண்டவரே சோத்திரம் எதாக சோத்திரம். அது உபாகமம் 15வது அதிகாரம், உபாகமம் 15வது அதிகாரம் 9வது வசனம். விடுதலை வருஷமாகிய 7ஆம் வருஷம் கிட்டி இருக்கிறதென்ன? விடுதலை வருஷமாகிய 7ஆம் வருஷம் கிட்டி இருக்கிறது என்று சொல்லி உன் இதயத்திலே பொல்லாத நினைவுகளை கொண்டு உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து அவன் மேல் கண் வைக்காத படிக்கும் அவன் உன்னை குறித்து கர்த்தர் நோக்கி அவை விடாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு. அப்படி செய்வாயானால் அது உனக்கு ஆபமாய் இருக்கும். விடுதலை வருஷமாகிய 7ஆம் வருஷம் கிட்டிருக்கிறது என்று சொல்லி உன் இதயத்திலே வல்லாத நினைவுகளை கொண்டு உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து அவன் மேல் கண் வைக்காத படியும் அவன் உன்னை குறித்து நோக்கி அவை விடாத கடிக்கும் எச்சரிக்கையாயிரு. அப்படி செய்வாயானால் அது உனக்கு பாவமாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். பாவத்தை மனுஷன் எப்படி சம்பாதிக்கிறான் பார்த்தீங்களா? அந்த வேஸ்ட் பாவத்தை சம்பளம் மரணமா? நீ எவளுக்கு மரணம் ஏன் வருது தெரியுமா?
பிறந்ததுலேருந்து பாவம் தான். ஆனால் பாவம் இல்லைன்னு பேசுவாங்க, 100க்கு 100 பாவம். ஏதா பாவம் இல்லை, நான் பரிசுத்தன், நான் பரிசுத்தான் கூட உண்மை தான். அடுத்த நேரத்தை பரிசுத்தாவி உன்னை விட்டு போகும்படி தாவிதா பாவம் செய்த மாதிரி ஏதா நீயும் பாவம் செய்வாய். ஆனால் சாத்தான் வந்து விடமாட்டான். நீ எந்த பாவத்தோட்டு மனம் திரும்பினாலும் அவன் வந்து எந்திரிச்சா மறுபடியும் அவன்கிட்ட வருவான். அங்கே நீ இடம் கொடுக்கிறாய், அதை சொல்கிறாய். அந்த சகோதரனுக்கு நீ எப்படி செய்கிறாய், அவனுக்கு நன்மை செய்ய. நிறைய பேர் ப்ராப்பர்ட்டியில் சகோதரனுக்கு கொடுக்க மாட்டாங்க, வஞ்சிப்பாங்க. அந்த வஞ்சித்து எல்லாம் எந்த அவங்கள பெருக பண்ணுவாங்க. 10 வீடு இருக்கும், 11 வீடு, 10 நிலம் இருக்கும், 11 நிலம், 10 வாகனம் இருக்கும். இப்படி ஒவ்வொன்றும் என்றால் தான் நல்லா இருக்கணும், தான் பிள்ளைகள் இருக்கணும், தகுனை நிற்கக்கூடாது, தகுதி நிற்கக்கூடாது. இப்படி நினச்சி வஞ்சிக்கிறாவி, பொல்லாதாவி, அசுதாவி கடைவிட்டு தாத்தாவியில் கடைக்கட்டு என்றால் வஞ்சிப்பாங்க. அப்போ அந்த சகோதரி என்ன செய்வான், பலோச்சனை நோக்கி, பிதாவை நோக்கி இயேசுவை விண்ணப்பம் பண்ணுவாங்க. பலோச்சனை நோக்கி பிதாவை இயேசுவை விண்ணப்பம் பண்ணுவாங்க. அந்த விண்ணப்பம் எட்டும். அப்போ அது உனக்கு சாபம் மாறாதா? அசனே அடுத்தவங்க சொத்தத்தை வஞ்சித்து, கூட வந்த சகோ வஞ்சித்து, கூட சகோதரி வஞ்சித்து, உன் தாயை வஞ்சித்து, தகவலை வஞ்சித்து, ஏமாற்றி வஞ்சித்து, நான் தான் இந்த ஊரில் எல்லாம் எனக்கு தான், நான் சொன்னால் எல்லாம் நிற்பாங்க எண்ணி என்றால் பெருமை பாராட்டி என்று செய்வாய். ஆனால் அப்போ அவங்க என்ன செய்வாங்க, இவர் ஏழை என்ன செய்வான் என்றால் போராட முடியாது, அவர்கிட்ட எடுத்து பேச முடியாது. பிதாவை நோக்கி இயேசுவை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவாங்க. அந்த விண்ணப்பம் எங்கிட்டோம், பரலோகத்தில் எட்டும் போது அந்த சர்வலோக நியாயாதிபதி கேட்பார். அது என்ன இருக்கும், பாவம் மட்டும் இருக்காது, கண்ணியாக இருக்கும். அது அதனால் அதிகாரத்தை வச்சு பலத்தை வச்சு நீ வந்து கிரியை செய்யாத. அது ஒரு ஆத்மாவை அழிக்கும் என்றால் பிளட் கேன்சர் வந்ததில்லை, கேன்சர் வந்தால் கொஞ்சம் கொஞ்சம் அழிக்குமாயே. நீ செய்த குற்றங்கள், குறைகள், தவறுகள் எல்லாம் வந்து அது உன்னை அழிக்கும். நீ செய்கிற சேவனையும் உன்னை அழிக்கும். எத்தனை குடும்பங்கள் இருக்க, நிறைய பேர் ஏதோ சேவனை செய்திருக்கிறாங்க தெரியுமா, செய்வனைக்கு மேல் செய்வனர். ஏன்னா அந்த பழிக்கு பழி அங்கேயே செய்வாங்க. ஆனால் நீ விதைக்கிற விதையை கலாச்சார 6-7 நீ எதை விதைக்க அர்த்தம் செய்வாய். அதில் மாற்றம் இல்லை, இது தப்பவே முடியாது, இது உண்மை, இது சத்தியம், நிறைவேறாது. நீ பழிக்கு பழி வாங்கினு சாபம் போட்டு என்றால் சாபம் போட்டு அது என்ன செய்வா, சாபம் போடுவாய். சாபம் யாருக்கு, உனக்கு தானே. என்றால் நீதிமன்றம் கொடுத்து ஒரு ஊழியக்காரர் கொடுத்து சாபம் போடாத, அது உனக்கு தான் பலிக்கும், அவளுக்கு பலிக்காது. அதுதான் ஆடு சொல்கிறார், மயத்திலாடு அவங்கள்ட்ட அன்பு சகலத்தையும் அன்பாயிரு, இயேசு அன்பாக இருக்கிறார். அதுதான் ஆண்டோட வார்த்தை. அப்படி இருந்தால் ஆவு வராது, சாவு வராது. அதே குடும்பத்தில் நான் கேள்விப்படுகிறேன், இந்த 40 வருஷத்தில் என்றால் குடும்ப சொத்தை ஒருவர் அபகரித்து எழுதிக்கிடுவாங்க. அப்பா அம்மாட்ட உயிர் எழுதிக்கிடுத்து கூட பந்த கொடுக்க மாட்டாங்க. அது ஒரு நிலைக்குமா? நிலைக்காது. அது ஒரு கண்ணியாக இருக்கும், பாவம் இருக்கும். ஒரு நாள் கதறுவாய் என்றால் எந்த நேரத்தில் என்ன நடக்குன்னு தெரியும். இந்த தெளிமே நம்முடைய இல்லை, நாளைக்கு உன்னுடையதா. வேதம் என்ன சொல்கிறேன் ஐயா, எல்லாம் அழிஞ்சிடும், வார்த்தை அழியாது, அது சத்தியம், அது உயிர் உள்ளதோட வார்த்தை, அது பரிசுத்தாவியான்னு எழுதின வார்த்தை. மாற்றம் சொல்லலாம் அழியும், கர்த்தருடைய வார்த்தை அழியாது. அது ஒரே கஷ்டப்படும். இந்த வாழ்க்கையில் இந்த வருஷம் கொண்டு ஆண்டு பேசுகிறார். அடுத்த வசனம் சங்கீதம் 10வது அதிகாரம் 4வது வசனத்தை பார்ப்பது, துன்மார்க்கன் தன் கருவச்சினால் தேவனை தேடான். துன்மார்க்கத்தின் கரு, நான் இந்த ஊரில் நான் தான் பெரிய ஆள், இந்த மாவட்டத்தில் நான் தான் பெரிய ஆள், இந்தியாவில் நான் தான் பெரிய ஆள், ஏழுகள் நான் தான் பெரியவன் சொல்லுகிறான். ஆனால் துன்மார்க்கன் தன் கருவச்சினாலே தேவனை தேடான். அவன் தேவனை தேடான்.
அவன் நினைவுகள் எல்லாம் தேவையில்லை என்பதே. தேவை இல்லை. நான் செய்கிற தப்பெல்லாம் தேவை எங்கே இருக்கிறார் சேலஞ்சு பண்ணுவாங்க. தேவை எங்கே இருக்கிறார் சேலஞ்சு பண்ணுவாங்க. துன்மார்க்கன் தன் கருவத்தினாலே தேவனை தேடான். தேவன் நினைவுகள்லாம் தேவையில்லை. ஐயா, தேவன் இருக்கிறார். பிதாவை தேவன் இருக்கிறார். தேவன் இருக்கிறார். உன் கருவத்தினாலே நீ தேவனை தேடாமல் இருக்கிறாய் என்றால் அவன் நினைவுகள் எல்லாம் இல்லை என்பதே. தேவன் எல்லோரையும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவர் 7 கண்களும் பூமியும் பார்க்குது. நீ பார்க்கல, உன் மனைவி பார்க்கல, உங்கள் அப்பா பார்க்கல, உங்கள் அம்மா பார்க்கல, உறவில் யாவது எல்லோரையும் பார்க்குறார். சபா ரபா 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 ரபாஜியா பார்க்குறார் என்றார். பார்க்குறார். அதான் துன்மார்க்கன் தன் கருவத்தினால் தேவனை தேடான். அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதை. நான் செய்கிற தப்பை, நான் செய்கிற தவிர யார் பார்க்குறாங்க என்னங்கிறான். எங்கு 4 ஒரு வீட்டில் 4 அறையில் செய்த பாவம் அது பார்க்குறான். அவன் மனைவி பார்க்கல, கணவர் பார்க்கல, அப்பா அம்மா நிச்சயமாக தேவன் 7 கண்களும் எல்லோரும் 7 கண்டத்தைகளும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இது உண்மை. இதை ஆண்டு சொல்கிறார். அதுதான் துன்மார்க்கன் தன் கருவத்தினால் தேவனை செய்தால் அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதுதான். தேவன் இல்லை என்கிற நினைக்கலாம். என்றால் தேவன் இல்லாமல் அவன் உருவாக்கப்பட்டான். அவன் என்ற கற்பம் தெரிவிக்கப்பட்டு உருவாக்கினான். அது நினைக்கல. தேவன் இல்லைன்னா நீ எப்படி உருவாகிறார்? அவர் சாயலாக உருவாக்கினார். மண்ணை எடுத்து மண்ணை அவர் திசித்தார், உருவாக்கினார். தீவாத்மானு வேறு சொல்கிறது என்றால் வேதத்தை நல்லா படிங்க. சங்கரவாரி கரபசியா ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆவோஸ் 4:13 அவர் பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிஸ்தவரும் அதனுடைய நினைவுகள் நின்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவமாய் இருக்கிறவரும் பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உலாகிறவமாய் இருக்கிறார். தேனையில் தேவனாய் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் சொல்கிற. என்ன பாருங்க, 4:13 அவர் பருவங்களை உருவாக்குவரும் காற்றை சிஸ்தவரும் அந்த நினைவுகள் இன்னது என்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவமாய் வருவரும் விடியற் காலத்தை அந்தகாரமாக்குறவரும் பூவினுடைய உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உலாகிறவமாய் இருக்கிறார். தேனிகளுக்கு கர்த்தர் அவருடைய நாமம். ஆண்டு சுத்தரம் ஆவியே சுத்தரம். இந்த கர்த்தாவை இந்த வசனத்தை கொண்டு அவர் கொஞ்சம் ஆண்டு பேசுகிறார் என்ற ஆமோஸ் 4:5. இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். 7 கண்டத்திலிருந்து நிகழ்ச்சி பார்க்குறீங்க பேசுகிறாங்க. மத்தியை நுக்கச்சம் செய்யும். என் வாயை உமைகளால் திறப்பேன், உலக தோட்டம் முதல் அறை கொள்ள வெளிக்கட்டுவேன் என்று தீர்க்கதரிசிக்கு உரைக்கப்பட்டது நடந்தது. ஊரப கரவா சங்கரவா திக்கரவா திக்கரவசியா விளக்கெல்லாம் கொளுத்தி வச்சுட்டேன். விளக்கெல்லாம் எரிகிறது. அசுத்தாவி உலகத்திலிருந்து வெளியே போகுது. அசுத்தாவிகள் உலகத்தை வெளியே போகுது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு பெரிய பாம்பு உலகத்தில் இருக்குது. பெரிய பாம்பு செத்து போச்சு. பெரிய பாம்பு செத்து போயிட்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் அற்புதம். ஒரு வெள்ளிக்கிழமை சென்னை கடற்கரையில் ஒரு கஷ்டம் கர்த்தர் காட்டுகிறார். மகிமின் தேவன் சொல்லுகிறார். ஒரு வெள்ளிக்கிழமை சென்னை கடவுள் கஷ்டம் கர்த்தர் காட்டுகிறார். ஒரு மகளுக்கு திருமணம் நடந்து குழந்தை இல்லை. காரணம் என்ன? அவர் செய்த பாவம். அவர் செய்த பாவத்தால் கற்பனைக்கு மலன் திரும்பினால் கற்பனைக்கு குழந்தை பிறகு ஒரு வீட்டை கட்ட நினைக்கிறாங்க, கட்ட முடியலை. ஏன் கட்ட முடியலைன்னா அந்த நிலத்தில் தகடு வச்சுருக்காங்க, செய்வின தகடு. அது அழிக்கப்பட்டால் கட்டடம் கட்டப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். பாலிய பிள்ளை ஒரு பிள்ளை தவறான வழியில் போகுது. ஏன்னால் தவறான வழியில் எப்போவும் செல்ஃபோனில் விபச்சாரத்தை குறித்து பேசும்.
அப்படி ஒரு வாலிப பிள்ளை ஒரு வீட்டில் காணப்படுகிறது. அதை கர்த்தர் காட்டுகிறார். நீ வாலிபத்திலே உன் சிஷ்யரை நினையை, வாலிபனம் மாயை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு காதுக்குள்ள அடைப்பு இருக்கு, ஆனால் காது கேட்கல. இப்போது அந்த காதை திறந்து இந்த நிகழ்ச்சி பார்க்கும்போதே கர்த்தர் அந்த காதை திறந்து விட்டால் காது கேட்கும். ஒரு வாலிப மகன் ஒரு மகளை நினைத்து என்றால் நினைச்சுக்கிட்டே இருக்கலாம். வாலிபகனை இவ்வளோ கல்யாணம் பண்ணணும், இவ்வளோ கல்யாணம் ஆண்டு சொல்லி அவ்வளோ கல்யாணம் பண்ணால் மறுத்தே போயிடுவான். ஒரு வாலிப பெண்ணை நினைக்கிட்டு இருக்கிறா, வாலிப பையன் அதை மறுத்தே போயிடுவான். நீ மறிக்கணும்னா அவ்வளோ கல்யாணம் பண்ணணும், நீ உயிரோடுகள் பண்ணாத என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு கதவு உனக்கு திறக்கப்படும்ல, தேவம் பண்ணு, அவன் கதவு திறக்கப்படும். விஷ ஊசி போட்டு ஒருவரை கொல்வது போல் ஒருவர் கொல்ல இருக்கிறாங்க. நீங்கள் தேவம் பண்ணுங்க. யார் வீட்டில் விஷ ஊசி போட்டு கொல்ல இருக்கிறாங்களோ தேவம் பண்ணால் கொல்ல மாட்டாங்க. அதுக்காக தேவம் பண்ணுங்க. கர்த்தர் காட்டுகிறார். ஒரு மாநிலத்தில் இதுவரை இல்லாத சம்பவங்கள் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடக்கு முறை இருக்காது, நல்ல முறை இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு தர வேண்டுமோ தருகிறேன். ஒரு மாதத்துக்குள்ள சில காரியங்கள் உலகத்தில் நடக்கும். அதிகா ஒரு வெள்ளிக்கிழமை உலகத்தில் ஒரு சம்பவம். பழி வாங்குது எனக்கு ஒரு ஊழியக்காரனை பழி வாங்கியே செய்வாங்கன்னு சொல்லி சபதம் பண்ணியிருக்கிறார். ஆனால் நீ பழி வாங்கப்பட்டாய், ஊழியக்காரர் பழி வாங்கப்படுவதில்லை, ஊழியக்காரர் குடும்பம் பழிகள், நீ பழி வாங்கப்பட்டாய். நீ கலாச்சாரம் 6:7 ஒரு எதை விதைத்தாரோ அறுப்பான். அதை ஆண்டு காட்டுகிறார். ஒரு அபக்கரவா சங்கரவா ரீகரவச்சியா வெளிச்சம் வந்தாச்சு, உலகத்தில் வெளிச்சம் வந்தாச்சு. ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் அந்த அற்புதம் நடந்தாச்சு. இயேசுவோட வருகைக்குள்ள அடையாளமும் நடந்தாச்சு. ஒரு வெளிச்சம் வந்தாச்சு. இனி கர்த்தர் கதவை திறந்தார். சாத்தானை வச்சு எல்லா கதவும் அடைச்சாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து கதவை திறந்தார். ஒரு 10 நாட்களில் உலகத்தில் ஒரு சம்பவம் நடக்கும். இதை நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தர் காட்டுகிறார். உங்களை பாதுகாக்கிறேன், உங்களை தாங்குகிறேன், உங்களை சுமக்கிறேன், உங்களை ஏந்துகிறேன். ஒத்து அற்புதமா ஒரு வெளிச்சம் வந்தாச்சு. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உங்களோடு ஆண்டவர் பேசி, என் மகனே கேள், என் மகளை கேள். உக்கபா சங்கரபா திக்கபா சமனா திக்கம் தீஸ்மைத்லான். ஒரு வெளிச்சம் வந்தாச்சு, நல்ல வெளிச்சம் வந்தாச்சு, அதிசயமான வெளிச்சம் வந்தாச்சு, அற்புதமான வெளிச்சம் வந்து, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், பதத்தை நீங்கள் அறியீர்களா? நான் வனாந்தத்து வேலையும் ஆறுகளாக உண்டாக்கும். சீஸ்மைத்லான். ஓ ரபக்கரபா சங்கரபா திக்கரபசியா. ஆசீர்வாதமும் அற்புதமும் தருவார். எப்போது தருவார்? நீ மனம் திரும்பும்போது தருவார். நீ விடக்கூடிய காரியம் விடும்போது தருவார். அது வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம். நீ மனம் திரும்பும்போது எல்லாம் உனக்கு கிடைக்கும். மனம் திரும்பாத பட்சத்தில் கிடைக்காது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆவி உலகத்தை இருக்க போகுமா? போயிட்டு. எந்த ஆவி இருக்க உலகத்தில் அது போயிட்டு, போய்விட்டது என்று கர்த்தர் சொல்கிறார். நிகழ்ச்சியை பார்க்குற ஒருவரையும் தனித்தனியாக ஆசீர்வதிக்கிறோம். 50 அச்சை பிறகாக குளியத்தில் கர்த்தாவே ஒவ்வொரு அதிகாலை ஜெபம் காலை 10 மணி வரை வந்து ஜெபம் பண்ணுங்க, ஆசீர்வாதத்துக்கு வாசம் காலை 10 மணி வரை ஜெபம் பண்ணுங்க. 9 வரவும் இந்த ஊழி செயல்படும். ஆவியார் நடத்துவார். ஆண்டவரே இந்த ஊழியத்தை செபிங்க, உங்களுக்கு செபிக்கப்படும் ஆத்மா. ஆமே ஆமே. எங்களுடைய வங்கி விலாசம் எஸ் தங்கசாமி, பேங்க் ஆஃப் பரோடா, அம்பத்தூர் பிரான்ச். அக்கவுண்ட் நம்பர் 05330100023359. IFSC கோட் BAR 0AMBATT. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி. தொலைபேசி எண் 26574550, 26574551. செல்போன் 9383344445. புத்தூர்
அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெபக் கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி மடம், அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி எஸ் தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றனர். ஜெபத்தேதிகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, 71 மௌனசாமி மடம், அம்பத்தூர் ஓச்சி, சென்னை 53.